தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிராமா நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை மறைக்கத்தான். மேகதாது காவிரி இஷ்யூவா இல்ல நீட்டா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கலாம். இது அதுக்கும் மேலங்க. கடந்த ஒரு வார காலமா ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. குளத்தூர் தொகுதியில இவிஎம் மிஷின்ல குளறுபடி நடந்துக்கிறதா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச தொகுதி குளத்தூர் தொகுதியில இவிஎம் ஓட் மிஷின்லயே குளறுபடி நடந்திருக்கு. இது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு திமுக தலைவர்கள் கிட்ட இருந்து ஒரு கண்டனம் கூட இல்ல. எந்த ஒரு கட்சி தலைவர்களுமே இந்த நிரூபிக்கப்பட்ட உண்மையை எடுத்து பேசவே இல்லை. தமிழ் தேசியம் பேசுற சீமான் கூட இத பத்தி ஒரு வார்த்தை பேசல. இது திமுகவுக்கும் சரி மக்களுக்கும் சரி பொலிட்டிக்கல் சர்க்கிள்லயே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு. நம்ம போடுற ஓட்டுல தான் நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். மற்ற கட்சிகளை கூட விடுங்க, இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு. திமுகவோட தலைவர் முன்னாள் முதல்வர் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே தொகுதியில தோல்வி முகத்தோட அழுதுட்டு போனார். இப்ப அந்த தேர்தலையே குளறுபடி நடந்துக்குதுங்கிறப்ப உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது வந்திருக்கணுமே. எந்த ஒரு கட்சி தலைவருமே இத பத்தி பேச மாட்டாங்கன்னா அப்ப மக்களுக்கு இவிஎம் பத்தின விழிப்புணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்காங்க. சில மீடியாக்கள் இத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த செய்தி மக்கள் கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி மக்களையும் மீடியாக்களையும் திசை திருப்பதான் இந்த கைது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் அவர்களை இழிவா பேசிட்டாருன்னு சொல்லிதான் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்காரு. உண்மையாவே விஜய் அவர்களை தாழ்த்தி பேசணும்னா இவிஎம் மிஷின்ல குளறுபடி நடந்திருக்கு, உங்க வெற்றியே தவறு, இந்த ஒரு விஷயத்த சொன்னாவே போதுமே. சில பேர் சொல்லலாம் இந்த இவிஎம் மிஷினை ரீசெக் பண்ணணும்னு சொல்லி அப்பீல் பண்ணதே டிஎம்கே தான். இது டிஎம்கே தலைமைக்கு கீழ்மட்ட அமைப்பிலிருந்து வந்த பிரஷர்னால வேற வழி இல்லாம அப்பீல் பண்ணாங்களே தவிர தலைமை எடுத்த முடிவு அல்ல. அப்படி நீங்க அப்பீல் பண்ணியிருந்தா பொது வெளியில ஒரு கண்டனமாவது தெரிவிக்கலாமே. இங்க 2026 தேர்தல்ல டிவிகே ஜெயிச்சு விஜய் முதல்வர் ஆகணுங்கிறது ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஆனா உண்மையிலுமே விஜய் விசஸ் உதயநிதிங்கிறது டெம்பரரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான். இங்க உண்மையான ஸ்கிரிப்ட் என்னன்னா த்ரிஷா விசஸ் உதயநிதி. இத எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு, எதிர்ப்பு, சிம்பத்தின்னு சொல்லி எப்படி எல்லாம் ஸ்டோரி நரேட் பண்ணி கொண்டு வர போறாங்கன்னு பாருங்க. இங்க கொடுக்கப்படுற ஸ்டோரியை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறதுக்கு தான் இந்த கட்சிகளும் இந்த தலைவர்களும். இவங்களோட இந்த தேர்தலுக்கான மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த இவிஎம் மிஷின். அதனால எந்த ஒரு கட்சி தலைவருமே இந்த இவிஎம் மிஷின் மோசடியை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த இவிஎம் மிஷின் மோசடிங்கிறது காலங்காலமா நடந்து வருது. ஆனா இந்த செய்தியோ இல்ல இதுக்கான விழிப்புணர்வோ மக்களிடம் போய் சேர மாட்டேது. வர பை எலெக்ஷன்ல இந்த இவிஎம் விழிப்புணர்வுக்காக ஓட் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ங்கிற ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்கோம். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்க கருத்துக்களையும் உங்க சந்தேகங்களையும் நீங்க தெரிவிக்கலாம்.